காவேரி RS அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடையும் இந்த பகுதி மக்கள் பள்ளிப்பாளைய மக்கள் இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையான இந்த காவேரி நுழைவுப்பாலம் இருக்குதுங்க. 20க்கும் மேற்பட்ட மின் விளக்குகள் இருக்கு. ஆனா ஒரு மின் விளக்குகள் கூட அங்க எரிவதில்லை. ஏதோ 1 2 அப்போதைக்கு எரியுது. அது என்ன ஆகுதுன்னு சொன்னா இரவு நேரங்களில உள்ள புகுந்து அந்த பயணிகள் பயணிக்கிறதுக்கு மிகப்பெரிய அச்சத்துக்காகிறாங்க. அங்க வழிபறி நடக்குமோ அல்லது ஏதாவது வேற ஏதாவது சமூக விரோத செயல் நடந்துடுமோனா அவங்க உயிருக்கு அச்சுறுத்தலான ஒரு சூழல் தான் அவங்க பயணிக்கிறாங்க. இந்த சுரங்கப்பாதையிலிருந்து அடியிலிருந்து நேரடியாக ஊற்று நீர் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஊற்று நீர் என்னதான் போட்டு காங்கிரீட் போட்டு மீண்டும் அடைத்தாலும் கூட மீண்டும் வர இந்த கட்டுமானமே சரியான திட்டமிடல் இல்லாத கட்டுமான பணியாக நாங்க பாக்குறோம். இந்த கட்டுமானத்தை ஆய்வு செய்யணும். அடுத்தது இதுக்கான மாற்று ஏற்பாடை இந்த அரசு செய்தால் வருங்கால சந்ததியினருக்கு இது பாதுகாப்பானதாக இருக்கும் நாங்க கருதுறோம்.